பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. தஞ்சை தெற்கு காவல் நிலையம் அருகே பரபரப்பு. உதயநிதி கைதை கண்டித்து திரண்ட திமுகவினர் காவல்துறையினர் இடையே வாக்குவாதம். தஞ்சை எஸ்பி வாகனத்தை முற்றுகையிட்ட திமுகவினர். காவல்துறையினருடன் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காதர் ஹுசைன் இணைப்பில் இருக்கிறார். காதர் ஹுசைன், தஞ்சையில பரபரப்பான காட்சிகளை பார்க்க முடியுது. திமுகவினர் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் கைதை கண்டித்து அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. தற்போதைய கள நிலவரம் என்ன? அதாவது பிரியா, இன்னும் சற்று நேரத்தில் தஞ்சை தெற்கு காவல் நிலையத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்காக அழைத்து வரப்பட உள்ள நிலையில் இங்கு 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் இங்கு முகாமிட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் தஞ்சை தெற்கு காவல் நிலையம் உள்ள அந்த சாலையில் முழுவதுமாக பேரிகார்டு வைத்து அடைக்கப்பட்டு உள்ளே யாரும் வராதவாறு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தஞ்சை கலைஞர் அறிவாலயத்தில் இருந்து பேரணியாக வந்த திமுகவினர் விசாரணை நடத்த உள்ள தெற்கு காவல் நிலையத்திற்கு உள்ளே வருவதற்காக முற்பட்ட போது காவல்துறையினர் பேரிகார்டு வைத்து தடுத்ததன் காரணமாக அங்கே காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து அங்கு தமிழக முதல்வரின் உருவமை வைத்திருந்தவர்கள் உருவமை எரித்து தமிழக அரசுக்கு எதிராகவும் காவல்துறை எதிராகவும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். மேலும் அவர்கள் பேரிகார்டை தள்ளி கொண்டு உள்ளே முற்பட்ட போது இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த வழியாக தஞ்சாவூர் காவல் கண்காணிப்பாளரின் வாகனம் உள்ளே வர முற்பட்ட போது காவல்துறை வாகனத்தை தனது கைகளால் தட்டி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறைக்கு எதிராக கோஷங்களையும் எழுப்பினர். இதன் காரணமாக அங்கு சற்று பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. நம்ம பாத்தீங்கன்னா மேலும் இன்னும் சற்று நேரத்துல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்காக இங்கு வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கு ஏராளமான திமுகவினர் குவிந்திருந்து உள்ளே வருவதற்காக பேரிகார்டை தள்ளக்கூடிய காட்சியும் அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ள காட்சியும் தற்பொழுதும் அங்கு அரங்கேறிதான் வருகிறது. இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. நம்ம நேரடியாகவே பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் தினேஷ் காமிச்சிட்டு இருக்காரு பிரியா. இந்த சூழ்நிலையில ஏராளமான, அதாவது தஞ்சை நகர் மட்டும் இல்லாமல் தஞ்சை பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இங்கு வந்த திமுகவினர் ஒன்று திரண்டு இங்கு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர்களும் அவர்களை தடுக்கக்கூடிய முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரியா, இன்னும் சற்று நேரத்தில் அந்த பகுதிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அழைத்து வரப்பட உள்ளார். தற்போதே திமுகவினர் பலரும் திரண்டு அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவர் வர்ற சமயத்துல கூட்டத்தை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருக்காங்க, விசாரணை எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படிங்கிற தகவல் ஏதேனும் இருக்கா காதர் ஹுசைன்? விசாரணைக்காக இன்னும் அரை மணி நேரத்திற்கு உள்ளாக அவர் காவல் நிலையம் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவல் நிலையத்திற்கு வருவதற்காக தஞ்சை திருச்சி புறவழி சாலை வழியாக நேரடியாக இங்கு காவல் நிலையத்துக்கு வருவதற்காக ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் இந்த தஞ்சை மணிமண்டபம் வழியாகத்தான் அவர் உள்ளே வர வேண்டும் என்பதற்காக அந்த சாலை அடைக்கப்பட்டு அங்கு பேரிகார்டு வைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை வழியாக தான் வருவார். ஆனால் அவர் வரக்கூடிய வாகனங்கள் உள்ளே வருவதற்கு விடாமல் இங்கு ஏராளமான திமுகவினர் குவிந்திருக்கிறார்கள். இதற்கு காவல்துறையினரும் ஏராளமானோர் குவிக்க வைக்கப்பட்டு அவர்கள் கயிறு கட்டி அவர்களை ஒழுங்குபடுத்தி உள்ளே அனுப்புவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை முழுவதுமே ஒரு பரபரப்பாக காணப்படுவதால் தஞ்சை நகர் முழுவதுமே போலீசார் தீவிர சோதனையிலும் அவருடன் அந்த உதயநிதி அவர் வரக்கூடிய வாகனத்தின் உடன் வரக்கூடிய வாகனங்களை தடுத்து நிறுத்துவதற்காக ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அதிக அளவிலான வாகனங்கள் உள்ளே வந்தாலோ அதிக அளவிலான நபர்கள் உள்ளே வந்தாலோ விசாரணைக்கு ஏதுவாக இருக்காது என்ற ஒரு கோணத்தில் அவர் வரும் வழியில் வரக்கூடிய வாகனங்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் இங்கே உள்ளே ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அவர் வந்தவுடன் சுமார் அரை மணி நேரம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் அரை மணி நேர விசாரணைக்கு பிறகு அவர் பிணை ஆணையில் கையொப்பம் விட்டு செல்வதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. என்றால் நாளை தினம் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட உள்ள நிலையில் அந்த சட்டமன்றத்தில் பங்கு பெறுவதற்காக அவர் உடனடியாக அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைய தினமே அவர் பிணையாணையில் கையெழுத்தும் இட்டு திரும்பி செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அரை மணி நேரம் உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் அவர் அங்கு வந்தடைவார் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஏற்கனவே அங்க திமுகவினர் பலர் திரண்டு அந்த காட்சிகள் பரபரப்பாக காணப்படுகிறது. அவர்களை தடுக்க காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்காங்க. அந்த காட்சிகளையும் நாம பார்த்துக்கிட்டு வர்றோம். போக்குவரத்துல ஏதேனும் மாற்றங்களோ அல்லது போக்குவரத்து நெரிசலோ இந்த திமுகவினர் திரண்டதுனால ஏதேனும் ஏற்பட்டிருக்கா? அது குறித்த தகவல் இருக்கா காதர் ஹுசைன்? அதாவது அவர் வரக்கூடிய இந்த சாலை, சச்சிதானந்த மூப்பனார் சாலை என்றக்கூடிய சாலை 4 மணிக்கே இந்த பகுதியில் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு விட்டது. ஏனென்றால் மற்ற வாகனங்கள் எதுவும் கனரக வாகனங்கள் அனைத்துமே மருத்துவக் கல்லூரி சாலை வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவர் வரக்கூடிய நேரத்தில் அதிக அளவிலான திமுக தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு இந்த சாலையில் ஏற்கனவே போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன் காரணமாக இங்கு போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஏற்படவில்லை. ஏனென்றால் இந்த சாலை என்பது தனியாக உள்ளது. இந்த சாலைக்கு பதிலாக மாற்று சாலையில் போக்குவரத்து திருப்பி விடப்பட்டுள்ளது. இந்த சாலை முழுவதுமாகவே அடைக்கப்பட்டுள்ளது. இருபுறமுமே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு பேரியார்டு வைத்து 4 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது. பிரியா, திமுகவினர் பலரும் திரண்டிருக்கும் நிலையில அங்க பாதுகாப்புக்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. மறுபுறம் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் 30 நிமிடங்களில் அவர் தஞ்சையை நோக்கி வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரை மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. என்னென்ன கோணங்கள், மேலும் அவர் மேல என்னென்ன வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத நினைவு கூற முடியுமா காதர் ஹுசைன்? அதாவது அவர் மீது பகைமையை தூண்டும் வகையில் பேசியது உள்ளிட்ட 9 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த 9 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் அதிலிருந்து சுமார் 10 கேள்விகள் அவரிடம் கேட்பதற்காக காவல்துறையினர் முடிவு செய்துள்ளதாகவும், இந்த விசாரணை என்பது தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மேற்கொள்வார் என்ற ஒரு தகவலும் வந்திருக்கிறது. தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் 10 கேள்விகள் கேட்பதற்காக முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. என்னென்ன கேள்விகள் என்பது குறித்து தற்போது வரை எந்த தகவலும் இல்லை. அவர் அந்த முறையாக அவர் ஏற்கனவே விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் கோரியுள்ள நிலையில் அந்த கேள்விக்கு பதில் அளித்த பிறகு அவரிடம் கையொப்பமிட்டு திரும்பி செல்ல உள்ளார். பிரியா, அதே போல அங்கு திரண்டிருக்கும் திமுகவினர் காவல்துறையினரோட வாக்குவாதத்திலையும் தள்ளுமுள்ளில் ஈடுபடும் காட்சிகளையும் பார்க்கிறோம். என்ன மாதிரியான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வர்றாங்க? காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொண்டாங்களா? அது குறித்த தகவல் இருக்கா? அதாவது அவர்கள் அனைவருமே விசாரணை நடத்தக்கூடிய அந்த காவல் நிலையம் அருகே அவர் எதிர்க்கட்சி தலைவரை பார்க்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்பு காரணம் கருதி உள்ளே யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தொடர்ந்து காவல்துறையினர் கூறி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் உள்ளே யாருமே அனுமதிக்கப்படுவது கிடையாது. பாத்தீங்கன்னா உள்ளே அனைவரும் வர முற்படும் போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி வருகிறார்கள். அதை தொடர்ந்து அவர்கள் முற்றுகையிட்டு வருவதால் இங்கு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. சரியா? காவல் நிலையத்திற்கு முன்பு திமுகவினர் பலரும் திரண்டிருப்பதால் அந்த பகுதியே பரபரப்பாக காணப்படுகிறது. காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளுவும் ஏற்பட்டிருக்கிறது. 9 பிரிவுகளின் கீழ் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இன்னும் சில நிமிடங்களில் தஞ்சைக்கு வரும் அவரிடம் சுமார் 30 நிமிடங்கள் விசாரணை நடத்த காவல்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்காங்க. 10க்கும் உள்ளிட்ட கேள்விகள் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சை சென்றடைய உள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்க காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கும் நிலையில் அவரின் கைதை கண்டித்து தஞ்சையில் திமுக தொண்டர்கள் பலரும் அங்கு காவல் நிலையத்திற்கு முன்பு திரண்டு காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவரின் கைதை கண்டித்து மறுபுறம் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து அழைத்து வரப்படும் வாகனம் தஞ்சை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் 30 நிமிடங்களில் அவர் தஞ்சையை சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரின் வருகையை தொடர்ந்து அங்கு பலத்த காவல்துறை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. பிரதான சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.